ஓசூர் அருகே திமுக எம்எல்ஏ அவர்களின் குலதெய்வ வழிபாடு டன் கணக்கில் தயாரான அசைவ விருந்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த நல்லூர் என்னும் கிராமத்தில் கரகத்தம்மா என்னும் கோவில் திருவிழாவை பல ஆண்டுகளுக்கு பிறகு ஊர் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான எம்எல்ஏ வைப்பிரகாஷ் அவர்களின் குலதெய்வ கோவில் என்கிற நிலையில் இன்று எம்எல்ஏ வைப்பிரகாஷ் சார்பில் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்ற நிலையில் அசைவ உணவு பரிமாறப்பட்டு வருகிறது. எம்எல்ஏ பிரகாஷ் அவர்களின் கடந்த 10 நாட்களாக திமுக தொண்டர்களை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கி அனைவரையும் அழைத்திருந்த நிலையில் இன்று விடிகாலையில் 3 மணி அளவில் 5 டன் ஆட்டிறைச்சி 3 டன் கோழி இறைச்சி கொண்டு சமையல் தொடர்ந்து சமைக்கப்பட்டு வருகிறது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தலைக்கறி, குடல் கறி, ஆட்டுக்கால் பாயா, அவித்த முட்டை, களி, சாதம், மல்லிகைப்பூ இட்லி என கமகமனவென தயாராகி வந்தது. இட்லியை சமைக்க கர்நாடக மாநிலம் கெங்கேரி பகுதியை சேர்ந்த சமயம் கலைஞர்கள் வளவரிக்கப்பட்டுள்ளனர். காலை 8 மணி முதல் மாலை வரை உணவு பரிமாற 500 பணியாளர்கள் பணிமாற்றப்பட்டுள்ளனர். ஒரே நேரத்தில் 2000 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்டமான செட் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 50,000 பேர் வரை இந்த விருந்தில் கலந்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று அந்த பகுதியில் பல்வேறு பகுதிகளில் டென்டர் அமைத்து கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் அவரவர்கள் வீட்டில் அருகில் வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் அசைவ உணவு பரிமாறப்பட்டனர். இந்த திருவிழாவை காண தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அசைவ விருந்து சாப்பிட்டு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.